அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 200வது நாள். இன்று நாம் எசேக்கியேல் புஸ்தகத்தை வாசிக்க தொடங்க இருக்கிறோம். எசேக்கியேல் என்னும் பெயருக்கு ஆண்டவர் ஆற்றல் அளிப்பார் என்பது பொருள். எருசலேமின் வீழ்ச்சிக்கு முன்பும் பாபிலோனிய சிறையிருப்பின் போதும் இறைவாக்கினர் எசேக்கியேல் வாழ்ந்தார். பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டோருக்கு மட்டுமன்றி எருசலேமில் எஞ்சியிருந்தோருக்கும் அவர் இறைவாக்கு உரைத்தார். எசேக்கியேல் ஆழ்ந்த இறைப்பற்றும் கற்பனை வளமும் கொண்டிருந்தார். எழுச்சி மிகு தம் எண்ணங்கள் பலவற்றை காட்சிகளின் வடிவில் எடுத்துரைத்தார். இவர் தம் அறிக்கைகள் பலவற்றை அடையாள செயல்கள் வழியாக விளக்கினார். ஒவ்வொருவரும் தம் தீவினைகளுக்கு பொறுப்பு இருக்க வேண்டும் என்றும் அவர் தம் நெஞ்சமும் எண்ணமும் உள்ளார்ந்த புதுப்பொழிவு பெற வேண்டும் என்றும் எசேக்கியேல் வலியுறுத்தினார். நாடும் புதுப்பொழிவு பெற்று வாழ்ந்திட வேண்டும் என அறைகூவல் விடுத்தார். இவர் குருவாகவும் இறைவாக்கினராகவும் இருந்தமையால் கோவிலை குறித்தும் உள்ள தூய்மையை குறித்தும் மிகுந்த அக்கறை எடுத்து கொண்டார். இன்று நாம் எசேக்கியேல் அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசித்து அறிய இருக்கிறோம். எசேக்கியேல் அதிகாரம் 1. எசேக்கியேலின் முதல் காட்சி. கடவுளின் அரியணை. 30ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 5ஆம் நாளன்று நான் நாடு கடத்தப்பட்டோருடன் கேபார் ஆற்றோரம் இருக்கையில் விண்ணுலகம் திறக்கப்பட கடவுள் அருளிய காட்சிகளை கண்டேன். அந்த மாதத்தின் 5ஆம் நாளன்று யோயாக்கின் அரசன் நாடு கடத்தப்பட்ட 5ஆம் ஆண்டு கல்தேயர் நாட்டின் கேபார் ஆற்றோரம் பூசி என்ற குருவின் மகன் எசேக்கியேலுக்கு ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது. அங்கே ஆண்டவரின் கைவன்மை அவர் மேல் இருந்தது. நான் உற்று பார்க்கையில் வடக்கிலிருந்து புயல் காற்று விரைந்து வந்தது. மின்னலடிக்கும் பெருமேகத்தையும் அதனை சுற்றி சுடர் வீசும் தீப்பிழம்பையும் அத்தீப்பிழம்பினுள் மின்னும் வெண்கலம் போன்ற ஒன்றையும் கண்டேன். அதன் நடுவினின்று 4 உயிரினங்களின் வடிவம் தோன்றியது. அவற்றின் தோற்றம் மனித சாயலுக்கு ஒப்பாயிருந்தது. அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் பாதங்கள் குளம்புகள் போன்றிருந்தன. அவை துலக்கப்பட்ட வெண்கலம் போல் மின்னின. அவற்றின் நாற்புறமும் முகங்களும் இறக்கைகளும் இருந்தது போல் இறக்கைகளின் கீழ் நாற்புறமும் மனித கைகளும் இருந்தன. அவை ஒவ்வொன்றின் இறக்கைகளும் மற்றவற்றின் இறக்கைகளை தொட்டு கொண்டிருந்தன. அவை செல்கையில் முகம் திரும்பாமல் திசை மாறாமல் சென்றன. முன்புறம் மனித முகமாயும் வலப்புறம் சிங்க முகமாயும் இடப்புறம் எருது முகமாயும் பின்புறம் கழுகு முகமாயும் அவை 4 முகசாயலும் இருந்தன. அவற்றின் முகங்கள் இவ்வாறிருக்க அவற்றின் இறக்கைகள் மேல் நோக்கி விரிந்திருந்தன. ஒவ்வொன்றின் 2 இறக்கைகளும் மற்றதன் இறக்கைகளை தொட்டு கொண்டிருந்தன. எஞ்சிய 2ம் அவற்றின் உடல்களை மூடியிருந்தன. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாய் சென்றன. எங்கெல்லாம் ஆவி ஈர்த்து சென்றதோ அங்கெல்லாம் அலையும் சென்றன. அவை செல்கையில் எப்பக்கமும் திரும்பவில்லை. அவ்வுயிரினங்களிடையே பற்றி எரியும் நெருப்பு தணல் போன்றும் தீப்பந்தம் போன்றும் ஏதோ ஒன்று தோன்றி முன்னும் பின்னும் சென்றது. அந்த நெருப்பு பேரொளி வீசிற்று. அது நின்று மின்னல் கிளம்பிற்று. மின்னல் பாய்வது போல அந்த உயிரினங்கள் முன்னும் பின்னும் விரைந்தன. நான் அந்த உயிரினங்களை உற்று நோக்கிய போது 4 முகம் கொண்ட ஒவ்வொரு உயிரினத்தின் அருகிலும் உயிரினத்துக்கு ஒரு சக்கரமாக 4 சக்கரங்கள் நிலத்தின் மேல் தென்பட்டன. அந்த சக்கரங்களின் தோற்றமும் அமைப்பும் அவை மரகத கல்லின் நிறத்துடன் தோன்றின. அவை 4ம் ஒரே வடிவம் கொண்டிருந்தன. அவற்றின் தோற்றமும் அமைப்பும் சக்கரத்துக்குள் வேறொரு சக்கரம் பொருத்தப்பட்டதாக இருந்தது. அவை இயங்குகையில் எப்பக்கமும் திரும்பாமல் நாற்றிசையிலும் செல்லக்கூடியவை. அவற்றின் வட்ட விளிம்புகள் உயரமாயும் அச்சம் தருவனவாயும் இருந்தன. அவை 4 வட்ட விளிம்புகளும் கண்களால் நிறைந்திருந்தன. உயிரினங்கள் செல்லும்போது சக்கரங்களும் அவற்றோடு செல்லும். அவ்வுயிரினங்கள் நிலைத்து நின்று மேல் எழும்போது சக்கரங்களும் எழும்பும். எங்கெல்லாம் ஆவி ஈர்த்து சென்றதோ அங்கெல்லாம் அவையும் சென்றன. உயிரினங்களின் ஆவி சக்கரங்களில் இருந்ததால் சக்கரங்களும் அவற்றோடு எழுந்தன. அவை செல்கையில் இவையும் சென்றன. அவை நிற்கையில் இவையும் நின்றன. அவை நிலத்தில் நின்று மேலெழுந்தபோது சக்கரங்களும் அவற்றுடன் எழுந்தன. ஏனெனில் அவ்வுயிரினங்களின் ஆவி சக்கரங்களில் இருந்தது. உயிரினங்களின் தலைகளுக்கு மேல் கவிகை போன்ற அமைப்பு ஒன்று இருந்தது. அது பளிங்கு போன்ற தோற்றம் கொண்டு
அச்சம் தருவதாய் அவற்றின் தலைகளுக்கு மேல் விரிந்திருந்தது. அக்கவிகையின் கீழ் அவற்றின் இறக்கைகள் ஒன்றுக்கொன்று எதிராக விரிந்திருந்தன. மேலும் உயிரினம் ஒவ்வொன்றும் தன் உடலை 2 இறக்கைகளால் மூடிக்கொண்டிருந்தது. அவை செல்லும்போது அவற்றின் இறக்கைகள் எழுப்பிய ஒலியை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போன்றும் எல்லாம் வல்லவரின் குரலொலி போன்றும் இருந்தது. அவை இயங்கும்போது ஏற்படும் இரைச்சலின் ஒலி ஒரு போர்ப்படையின் இரைச்சலை ஒத்த ஆரவாரமாக இருந்தது. அவை நின்றபோது தங்கள் இறக்கைகளை இறக்கி கொண்டன. அவை தங்கள் இறக்கைகளை இறக்கி நின்றபோது அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீதிருந்து குரலொன்று கேட்டது. அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீது நீலமணிக்கல் தோற்றமுடைய ஒரு அரியணை போன்ற ஒன்று தெரிந்தது. அந்த அரியணை மேல் மனித சாயலுக்கு ஒப்பான ஒரு உருவமும் தெரிந்தது. அவரது இடைக்கு மேற்புறம் சுற்றிலும் பளபளக்கும் வெண்கலம் போன்றும் நெருப்பு சூழ்ந்திருப்பது போன்றும் இருக்க நான் கண்டேன். அவரது இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போன்றும் சுற்றிலும் ஒளிமயமாயும் இருக்க கண்டேன். சூழ்ந்திருந்த ஒளியும் கார்கால மேகத்தினிடையே காணப்படும் வானவில் போன்று தோன்றியது. இது ஆண்டவரது மாட்சிமிகு சாயலின் காட்சி. கடவுள் எசேக்கியேலை இறைவாக்குரைக்க அழைத்தல். இதை நான் பார்த்ததும் முகம் குப்புற விழுந்தேன். அப்போது ஒருவர் பேசும் குரல் கேட்டேன். எசேக்கியேல் அதிகாரம் 2. அவர் என்னை நோக்கி, மானிடா, எழுந்து நில், உன்னோடு பேசுவேன் என்றார். அவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகி அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். மானிடா, நீ அவர்களுக்கு அஞ்சாதே, அவர்களின் சொற்களை கேட்டு நடுங்காதே. முட்புதர்களும் நெருஞ்சில்களும் உன்னை சூழ்ந்திருந்தாலும் தேள்களுடன் நீ வாழ்ந்தாலும் அவர்களின் சொற்களுக்கு அஞ்சாதே. அவர்கள் கலகம் செய்யும் வீட்டாராயிருப்பினும் அவர்களின் பார்வையை கண்டு நடுங்காதே. அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் நீ என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு. அவர்களோ கலகம் செய்வோர். நீயோ, மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரைப் போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. எசேக்கியேல் அதிகாரம் 3. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்ற பின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு. ஏனெனில் புரியாத பேச்சும் கடின மொழியும் உடைய மக்களிடமல்ல, இஸ்ரேல் வீட்டாரிடமே நீ அனுப்பப்படுகிறாய். புரியாத பேச்சும் கடின மொழியும் உனக்கு விளங்காத சொற்களும் கொண்ட பல்வேறு மக்களினங்களிடம் நான் உன்னை அனுப்பவில்லை. அத்தகைய மக்களினங்களிடம் நான் உன்னை அனுப்பியிருந்தாலாவது அவர்கள் உனக்கு செவிசாய்த்திருப்பார்கள். ஆனால் இஸ்ரேல் வீட்டார் நான் சொல்வதை கேட்க விரும்பாததால் அவர்கள் நீ சொல்வதை கேட்கவும் விரும்ப மாட்டார்கள். அவர்கள் தலைகனமும் கல் நெஞ்சமும் கொண்டவர்கள். எனவே நான் உன் முகத்தை அவர்கள் முகங்களுக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிகளுக்கு எதிராகவும் கடுமையாக்கியுள்ளேன். உன் நெற்றியை தீக்கல்லை விட உறுதி பெற்ற வைரக்கல் போல் ஆக்கியுள்ளேன். அவர்களுக்கு அஞ்சாதே, அவர்களின் பார்வையை கண்டு கலங்காதே, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார் என்றார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு கூறும் சொற்களை எல்லாம் செவி கொடுத்து கேட்டு உன் இதயத்தில் பதித்துக்கொள். நீ புறப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்கும் உன் மக்களின் பிள்ளைகளிடம் போ. அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் அவர்களுடன் பேசி, தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று அவர்களுக்கு சொல் என்றார். அப்போது ஆவி என்னை உயரே தூக்கியது. ஆண்டவரின் மாட்சி தம் உறைவிடத்திலிருந்து எழுந்தபோது நான் என் பின்னே மாபெரும் அதிரொலியின் ஓசையை கேட்டேன்.
உயிரினங்களின் இறக்கைகள் ஒன்றோடொன்று உராயும் ஒளியும் சக்கரங்களின் ஒளியும் இணைந்து மாபெரும் அதிரொலியின் ஓசை போல ஒலித்தது. அப்போது ஆவி என்னை தூக்கி கொண்டு சென்றது. நானோ மனம் கசந்து சினமுற்று சென்றேன். ஆனால் ஆண்டவரது ஆற்றல் மிகு கைவன்மை என் மேல் இருந்தது. பின்னர் நான் கேபார் ஆற்றோரம் தெல் ஆபீபில் இருந்த நாடு கடத்தப்பட்டோரிடம் வந்தேன். அவர்கள் குடியிருந்த இடத்தில் அதிர்ச்சியுற்றவனாய் அவர்களிடையே 7 நாள்கள் தங்கியிருந்தேன். ஆண்டவர் எசேக்கியேலை காவலாளியாக அமர்த்தல். 7 நாட்களுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன். என் வாயின் சொற்களை கேட்டு அவர்களை என் பெயரால் எச்சரிக்கை செய். தீயோரிடம் நீங்கள் சாவது உறுதி என்று நான் சொல்ல நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அத்தீயோர் தம் தீய வழியினின்று விலகாவிட்டால் தம் உயிரை அவர்களால் காத்து கொள்ள இயலாது என்று அவர்களை எச்சரிக்காவிட்டால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர். ஆனால் அவர்களது இரத்த பழியை உன்மேலேயே சுமத்துவேன். மாறாக நீ தீயோரை எச்சரித்திருந்தும் அவர்கள் தம் தீச்செயலினின்று தம் தீய வழியினின்றும் விலகாமல் இருந்தால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர். நீயோ உன் உயிரை காத்து கொள்வாய். நேர்மையாளர் தம் நேர்மை நின்று விலகி அநீதி செய்கையில் நான் அவர்கள் முன் இடரலை வைக்க அவர்கள் சாவர். நீ அவர்களை எச்சரிக்காதிருந்தால் அவர்கள் தம் பாவத்திலேயே சாவர். அவர்களுடைய நற்செயல்கள் இணைக்கப்பட மாட்டா. ஆனால் அவர்களது இரத்த பலியை உன்மேலேயே சுமத்துவேன். மாறாக நேர்மையாளர் பாவம் செய்யாதபடி நீ அவர்களை எச்சரித்ததால் அவர்கள் பாவம் செய்யாவிடில் அவர்கள் வாழ்வது உறுதி. நீயும் உன் உயிரை காத்து கொள்வாய். எசேக்கியேல் பேசும் ஆற்றலை இழத்தல். அங்கே ஆண்டவரின் கைவன்மை என் மீது இருந்தது. அவர் என்னை நோக்கி, எழுந்து சமவெளிக்கு செல், அங்கே நான் உன்னோடு பேசுவேன் என்றார். நானும் எழுந்து சமவெளிக்கு சென்றேன். இதோ ஆண்டவரின் மாட்சி கேபார் ஆற்றோரம் நான் கண்டதை போன்றே விளங்கிற்று. நான் முகம் குப்புற விழுந்தேன். பின்னர் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது. அப்போது அவர் என்னிடம் உரைத்தது, நீ சென்று உன் வீட்டினுள் உன்னை அடைத்துக்கொள். மானிடா, நீ வெளியே சென்று அவர்களுடைய நடமாட முடியாதபடி உன்மேல் கயிறுகள் போட்டு அவற்றால் உன்னை கட்டுவார்கள். நான் உன் நாவை உன் மேல்வாயோடு ஒட்டி கொள்ள செய்வேன். நீயும் ஊமையாகி அவர்களை கடிந்து கொள்ள முடியாதவன் ஆகிவிடுவாய். ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார்கள். ஆனால் நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன். நீ அவர்களிடம் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கேட்பவன் கேட்கட்டும், மறுப்பவன் மறுக்கட்டும். ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார்கள். எசேக்கியேல் அதிகாரம் 4. எசேக்கியேல் எருசலேமின் முற்றுகையை செய்கையால் எடுத்து கூறல். மானிடா, நீ செங்கல் ஒன்றை எடுத்து அதை உன் முன்னே வைத்து அதன் மேல் எருசலேம் நகரை வரைந்திடு. அதை சுற்றி முற்றுகையிட்டார் போல் அதற்கு எதிராக கொத்தளங்கள் கட்டி மணல்மேடு ஒன்றையும் எழுப்பு. அதற்கு எதிராக போர் பாசறைகளை அமைத்து சுற்றிலும் அரண்தகர் பொறிகளையும் வை. மேலும் நீ இரும்பு தட்டு ஒன்றை எடுத்து அதனை உனக்கும் நகருக்கும் இடையே ஓர் இரும்பு சுவராக எழுப்பு. அதற்கு நேராக உன் முகத்தை வைத்துக்கொள். இப்பொழுது அது முற்றுகையின் கீழ் உள்ளது. முற்றுகையிடுபவன் நீயே. இது இஸ்ரேல் வீட்டாருக்கு ஒரு அடையாளம். நீ உன் இடப்பக்கமாய் படுத்து உன்மேல் இஸ்ரேல் வீட்டாரின் குற்றத்தை சுமத்திக்கொள். நீ அப்பக்கமாய் படுத்திருக்கும் நாள்கள் வரை அவர்களின் குற்றத்தை சுமப்பாய். எத்தனை ஆண்டுகள் அவர்கள் தவறிழைத்தார்களோ அத்தனை நாள்களை, அதாவது 390 நாள்களை உன்மேல் சுமத்தியுள்ளேன். இத்தனை நாள்கள் நீ இஸ்ரேல் வீட்டாரின் குற்றத்தை சுமக்க வேண்டும். இதை நீ செய்த பின் மீண்டும் உன் வலப்பக்கமாய் படுத்து யூதா வீட்டாரின் குற்றத்தை ஓர் ஆண்டுக்கு 1 நாள் என 40 நாள்களுக்கு சுமக்க வேண்டும். ஓர் ஆண்டுக்கு 1 நாள் என்றே நான் உனக்கு குறித்துள்ளேன். மேலும் முற்றுகையிடப்பட்ட எருசலேமுக்கு நேராக உன் முகத்தை வைத்து கொண்டு திறந்த புயத்தோடு அதற்கு எதிராக இறைவாக்கு உரைக்க வேண்டும். மேலும் உன்னை கயிறுகளால் கட்டுவேன். நீ உன் முற்றுகையின் நாள்களை முடிக்கும் வரை ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு புரள உன்னால் இயலாது. நீயோ கோதுமை, வார்கோதுமை, பெரும்பயறு, சிறுபயறு, தினை, சாமை ஆகியவற்றை ஒரு பானையில் எடுத்துக்கொள். நீ ஒரு பக்கமாய் படுத்திருக்கும் 390 நாள்கள் வரை அவற்றால் அப்பம் சுட்டு சாப்பிடு. நாளொன்றுக்கு 20 செக்கேல் நிறையுள்ள உணவை சாப்பிடு. அதையும் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே நீ உண்ண வேண்டும். தண்ணீரையும் அளவு பார்த்தே குடிக்க வேண்டும். ஒரு கலயம் அளவையில் 1/6 பங்கை குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே குடி. உணவை வார்கோதுமை அடைகள் என சாப்பிடு. மனித மலத்தின் வரட்டிகளை பயன்படுத்தி அவர்கள் கண் முன் அந்த அடையை சுட வேண்டும். ஆண்டவர் உரைத்தது.
இவ்வாறே இஸ்ரவேல் மக்களும் நான் அவர்களை விரட்டியடிக்கும் நாடுகளுக்குள் தங்கள் அப்பத்தை தீட்டுப்பட்டதாக சாப்பிடுவார்கள். அப்போது நான் தலைவராகிய ஆண்டவரே, நான் ஒருபோதும் தீட்டுப்பட்டதில்லை. என் இளமை முதல் இப்போது வரை தானாய் செத்ததையோ மற்ற விலங்குகளால் கிழிக்கப்பட்டதையோ நான் உண்டதில்லை. தீட்டான இறைச்சி கூட என் வாயில் நுழைந்ததே இல்லை என்றேன். அப்போது அவர் என்னிடம், சரி, மனித மலத்துக்கு பதிலாக உனக்கு மாட்டு சாணத்தை அனுமதிக்கிறேன், அதை கொண்டு உன் அப்பத்தை சுடு என்றார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, இதோ நான் எருசலேமில் உணவின் தரவை குறைய செய்வேன். அவர்கள் அப்பத்தை நிறை பார்த்து கவலையோடு உண்பர், தண்ணீரை அளவு பார்த்து கலக்கத்தோடு குடிப்பர். இதனால் அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறைந்து கொண்டே போக ஒவ்வொருவரும் தம் சகோதர அவநம்பிக்கையோடு பார்த்து தம் குற்றபலியை முன்னிட்டு நலிந்து போவர்.